ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/10/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 5 நாள் சரிங்களா, 4 நாள் கேப் விட்டு 5ஆவது நாள் சரிங்களா, 5ஆவது நாள் 617 475 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கேருந்து நமக்கு 5ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 775. ஸோ இங்கே மேலே 5ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 773. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்குங்க. 773 சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த 773ங்கிறது இந்த 75 அடித்து 2ஆவது நாள் அடிச்சிருக்காங்க. 77ங்கிற நம்பர் இங்கே வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 617 அப்படிங்கிற நம்பரு ஒரு நாள் கேப் விட்டு இதுலேருந்து நமக்கு ஒரு நாள் 67ங்கிற நம்பர் வந்திருக்கு. இங்கே 77லேருந்து நமக்கு 77ங்கிற நம்பர் வந்திருக்கு. அப்போ காமனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 அடித்து மறுபடியும் ஒரு 75 அடிச்சிருக்காங்க. இங்கேயே அதே மாதிரி 75 அடித்து ஒரு 75 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டேட்லேருந்து 5ஆவது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 756, திரும்ப 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா 735, திரும்ப 5ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 667 இருக்குது. ஸோ இதில் 667 2 4 5 667 இருக்குங்களா. ஸோ இதில் 67ங்கிற நான் அடித்து நெக்ஸ்ட்டு ஒரு ஏசி 75 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஏசியில் ஒரு 67 அடித்து ஒரு 75 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 67 திருப்பி 75, இங்கே 76 வச்சுருக்காங்க. 67 திருப்பி 76 வச்சுருக்காங்க. இங்கே 75 திருப்பி 57ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 57ன்னு சொல்லி வந்துச்சுன்னா பி போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஏசியில் ஒரு 57 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த 4 நாள் கேப்பில் நமக்கு 75 வருது. ஸோ அதுக்கு இது மேலே உள்ள 5ஆவது நாள் உள்ள 773லேருந்து 2 நம்பர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 67லேருந்து ஒரு 67 வச்சுருக்காங்க. இங்கே 5 நாள் கேப்பில் ஒரு 67 67 75 திரும்ப ஒரு 76 57ன்னு சொல்லி ரிட்டர்ன் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படி நம்பர் அடிக்கும்போது நமக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 32 அடிக்கும்போது கிராஸாக சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எந்தெந்த நேரத்தில் 32 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த 32 சொல்லி அடித்தப்போ நம்ம கிராஸாக 666. ஸோ இங்கே நமக்கு இங்கேருந்து நம்பர் வந்திருக்கு 6 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 32 23 அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு முதல் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் சரிங்களா. ஏ போல் உள்ள நம்பர்ஸாக வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது உள் நம்பருக்கு ஏபி நம்பராக இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 23 இருக்குது, 442க்கு நமக்கு 432லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி 32 23 அப்படி நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. முன்னாடி உள்ள ஏபி நம்பரு 32 23 அப்படி நம்பர் இருக்கணும். இங்கே நமக்கு ஒரு 32 இருக்குது. கிராஸாக 145, 145க்கு 918லேருந்து சிங்கிள் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 3Dயும் அடித்த நம்பர்ஸும் இருக்குது சரிங்களா. 3D வந்து அவங்க காட்டுற பாருங்க. இங்கே ஒரு 23 இருக்குது. 23க்கு கிராஸாக 057 ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு உள்ள 705 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு இந்த கிராஸாக உள்ள இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வரணும் சரிங்களா. ஸோ இது எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் நம்பராக இருக்குது. இங்கே 4ங்கிற நம்பர் அடித்து இங்கே 4 அடிச்சிருக்காங்களா சரிங்களா. ஸோ அதே மாதிரி உள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 602க்கு நமக்கு சேம் நம்பர் இங்கே எதுவுமே இல்லை. சேம் நம்பர் இல்லைன்னா உள்ளேருந்து தான் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 705க்கு டேரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 1க்கு 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே கீழே இருக்கிறதுனால இந்த 351லேருந்து 2 நம்பர்ஸ் வரணும் சரிங்களா. 351லேருந்து 2 நம்பர் வரதுனால 35 எடுத்துக்கலாம், 51 எடுத்துக்கலாம் சரிங்களா. 517 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர் 21 சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு 12 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக அடித்ததை சொல்கிறேன். இந்த 12 சொல்லி அடிக்கும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 510 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு 21 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. 21க்கு மேலே உள்ள நம்பர்ஸ்லேருந்து வந்திருக்கும். 706லேருந்து நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் இங்கே உள்ள நம்பர்ஸ் வந்திருக்கும் சரிங்களா. 0ங்கிற நம்பர் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
541லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21க்கு மேலே 796ன்னு இருக்குது. 796லேருந்தும் நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. 21 அடித்தாங்கன்னா இந்த பி போர்டு 0 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 540 வந்து ஏசி நம்பர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 அடிச்சிருக்காங்க. 21 அடித்து 155. இங்கே நமக்கு 345லேருந்து ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு 796லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே ஏசியில் நம்ம 57 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. சரிங்களா? ஏசியில் 57 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. ஒன்று இங்கேருந்து வந்தாங்கன்னா இந்த ஏசி நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா 517 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 537 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? 537 517 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஏபிஎஸ்சி பிசிக்கான நம்பர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 3Dயை கூட நமக்கு அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்தப்போ 23 அடித்து நமக்கு 057 ஃபுல் ரிசல்ட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? நமக்கு ஏன் 3ஆம் நம்பர் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 23 அடிக்கிறப்ப லாஸ்ட் ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்துடுது. ஸோ வந்திருக்குங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே லாஸ்ட் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா 7க்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த 3 நம்பர் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் 3ஆம் நம்பர் வச்சுருக்கேன் 537 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 23க்கு 140 இதில் வந்து மட்டும்தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 இங்கெல்லாம் நமக்கு உள்ளே எடுக்கிறதுல இங்கே எடுத்துருக்காங்க, இங்கேயும் இங்கே எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த கெஸ்ஸிங் படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 537 அல்லது 517 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 517ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா 4517 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 4517 அல்லது 537 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2 3 அப்படி நம்பர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? போன டைம் கொஞ்சம் பேர் தான் இந்த நம்பர் வின்னிங் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நமக்கு 4 நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு 2 3 அடித்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6வது நாள் தான் அடித்தாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் டார்கெட் வந்து இது 4 நாள் வச்சுருந்தோம். இருந்தாலுமே கம்பல்சரி வரும் அப்படிங்கிறதுனால எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். 4 நாள் நிறைய பேர் நிப்பாட்டிட்டீங்க. மறுபடியுமே நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி 1 5 அப்படிங்கிற நம்பரும் வந்திருக்கு. சரிங்களா? 1 5 ஆல் போர்டில் 1 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு ரெண்டுலேயுமே 2 7 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வந்துட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 7க்கு பேர் என்ன அப்படிங்கிறத அன்றைக்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன். இது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது மேக்ஸிமம் நிறைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? அதில் மேக்ஸிமம் நம்ம அதிகமான நம்பர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ண சொன்னேன். யாருமே பார்க்கல. சரிங்களா? நான் பார்த்துருக்கேன். நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஏபி நம்பரோ பிசி நம்பர், சரிங்களா, இதில் எந்த பேர் மேக்ஸிமம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எடுத்துக்காட்டு நமக்கு அன்றைக்கே கூட நம்ம நிறைய டைம் போட்டு பார்த்தோம். 2 வச்சு 7 வச்சு 76 அதிகமாக வருது, 27 அதிகமாக வருது. சரிங்களா? ஸோ இதுலேயும் இன்னும் நம்ம நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது, நம்ம சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எந்த நம்பர் வருது அப்படிங்கிற நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 1 5க்கு வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், 5 1 அடிச்சிருக்காங்களா? 1 5 நம்பர் வந்திருக்கு. ஏ போர்டில் 2 7 அப்படி நம்பர் வந்து வரணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 76 அப்படி நம்பர் வந்திருக்கு. 27 அப்படி நம்பரும் சரிங்களா? 1 5 இங்கே அடிச்சிருக்காங்க. 76ங்க நம்பர் வந்திருக்கு. 27ங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இது மேக்ஸிமம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 22 3 அப்படிங்கிற நம்பர் ஆல்போர்டு நமக்கு வந்ததுனால 40 45 90 அப்படிங்கிறது ரிட்டன் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு 2 3 அடித்து எத்தனை டைம் அடித்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரிங்களா? 2 3 அடிச்சிருக்காங்க. 40 90 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90 வந்துச்சுங்களா? மறுபடியுமே ஒரு 3 2 அடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 45. ஸோ இது இந்த மாதிரி நமக்கு லாங்காக ஆணுச்சு அப்படின்னா மறுபடியுமே 2 3 அடித்து 45 அடிச்சிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 3 அடித்து நமக்கு 40 வந்திருக்கு. 3 2 அதாவது 2 3 தான் இதுவும் சரிங்களா. 04 வந்திருக்கு. 3 2 நமக்கு அடித்தாவே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் வருது. 3 2 அடிச்சிருக்காங்க சரிங்களா. மொத்தம் 6 நம்பரில் 2 3 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை மறுபடியும் ஃபாலோ எடுத்து பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த டைம் நம்ம கொடுத்துருந்தோம், மிஸ் ஆகலை. வந்துருச்சானா நமக்கு 4 மட்டும் தான் தள்ளி போச்சு சரிங்களா. 40 45 90 இந்த பேரை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.